கண்ணன் கொண்டாட்டி அடியோடு ஒளிவார்கள் ஆண்டவரே. இந்த தீபக் என்ற தேவடியா பயல் அடுத்த 3 பழத்தை தந்திருக்கீங்க. இது நான் கந்தசக்திக்கு இப்படி ஒண்ணு போட, அப்படி ஒண்ணு போட, இப்படி ஒண்ணு போடுறதுக்கா என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் பின்னாடி அனுப்பிப்பீங்க. ஸ்டேஷன்ல போய் நிக்கிறான் அந்த இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, என்னடா மதம் மாத்திட்டு இருக்க நீ? சார் மதம் மாத்தல, இயேசு நல்லவர்னு சொல்ல வந்தேன். பாத்தாடி பார்வதி என் புள்ளையோட அறிவு. நாங்கள் ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோட்டல்ல வெகு நாட்கள் தங்கி இருந்தோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஏழை யாரு தெரியுமா? காரண்யா யூனிவர்சிட்டியோட ஓனர். கிட்னில இருக்க எல்லாமே சரியாயிடுச்சு. கர்த்தர் உங்களை சுகப்படுத்திட்டாரு. அட பாவி முகரே முடிச்சா கூட பார்க்கலடா. கண்ணன் குடும்பத்தை நிர்மூலமாக்குங்கள் ஆண்டவரே. அவன் ஏவி கொடுத்து இந்த வீட்டை நாசமாக்கி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. Meanwhile, நம்பர் 1 பூமியை உருவாக்க வேண்டும். நம்பர் 2 ஜேசுரதியின் அண்ணங்குடும்பத்தை நிர்மூலமாக்க வேண்டும். வேற என்ன வேலை இருக்கு நமக்கு? இந்த வேதாகமத்தின் மூலமாக நான் கூறுவது அவ்வளவு உண்மை ஆண்டவரே. கண்ணனும் செல்லாமல் போகும்போது அடியோடு ஒளிவார்கள் ஏண்டா நல்லா தான வந்துகிட்டு இருக்க, கொஞ்சம் சும்மா இருடா ஆண்டவரே. கண்ணன் கொண்டாட்டி அடியோடு ஒளிவார்கள் ஆண்டவரே. கண்ணை மட்டுமல்ல, கண்ணை பொண்டாட்டியையும் ஜேசுரதிக்காக அடியோடு ஒழிக்க வேண்டும். சத்யா ஏஜென்சில வேலை பார்க்கிற அந்த தீபக் என்ற தேவடியா பயல். நோ பேட் சத்யா ஏஜென்சில வேலை பார்க்கிற அந்த தீபக் என்ற பயல் அவன் நிர்மூலமாக ஆவானா ஆண்டவரே. தூத்துக்குடி சத்யா ஏஜென்சி. எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போனோம், அதான் ஏன் லட்சியம். ஆண்டவரை வச்சு ஒரு பக்கம் சூனிய வைக்கிறானுங்க, இன்னொரு பக்கம் அவர் பேரை வச்சு காசு சம்பாதிக்கானுங்க. ஆண்டவர் ஏன் கனவுல மட்டும் தான் வந்தாரு? நீ என்ன பண்ற? ஊர்ல எல்லார்கிட்டையும் காசு வசூல் பண்ணி ஒரு காலேஜ் கட்டுன்னு சொன்னாரு. நீ கூட்டத்துக்கெல்லாம் வந்து போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற, அதனால இன்னொரு வசூலை போட்டு ஒரு கார் வாங்கிக்கன்னு சொன்னாரு. இப்படி ஆண்டவரோட பேரை பயன்படுத்தி ஊருக்குள்ள பல ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா வருது? அப்படிப்பட்ட ஸ்கேமையும் இதெல்லாம் பண்ற ஃபேக் பாஸ்டர்ஸையும் தான் இன்னைக்கு வீடியோல வச்சு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த காது உடைய பட்ச குறுகுறு வந்து என்ன குழப்பறான்? என் நிழல்ல தான் பேய் ஓடுன்னு ஒருத்தர் சொல்றாரு. நான் சொன்னேன் என் நிழல்ல இன்னைக்கு பேய் ஓடும். முடியாது. கனடாவுல போய் நாங்க தங்குறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றாங்க. ஹோட்டல்ல வெகு நாட்கள் தங்கி இருந்தோம். லோன் எடுத்து ஒரு அழகான வீட்டை வாங்கும்படி கர்த்தர் செய்தார். நான் ஊதி விட்டாலே எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் குணமாயிரும். இப்பயே வித்தியாசமா மக்களை ஏமாத்துறதுக்கு கிளம்பியிருக்காங்க. பாருங்க, இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல ஊழியங்கள்லாம் வேற லெவல்ல இருக்க போகுது. ஓஹோ, எப்படி? சும்மா அந்த ஊழியக்காரங்க பஸ்ல வந்துட்டு கார்ல போற எல்லாம் நிக்க போகுது. பிரைவேட் ஜெட் எல்லாம் வாங்க போறோம். ஆமா, வாங்குவீங்கல்ல, ஏன் வாங்க மாட்டீங்க? உள்ள வர்ற மக்களை மண்டைய கழுவி காணிக்க வாங்குறீங்கல்ல, பிரைவேட் ஜெட் மட்டுமா வாங்குவீங்க? போயிங் 747 வாங்குவீங்க. ஐயா, என்ன நீங்க எது வேணாலும் திட்டுங்க, ஆனா என் தம்பியை மட்டும் திட்டாதீங்க. தேவதூதன் அனுப்பிய தேவதூதன். எனக்கு நிறைய தேவை இருக்கு, முதல்ல குடு, ஆண்டவர் கொடுப்பார். உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். அப்படியா? அப்ப நாங்க ஆண்டவர்கிட்டே கொடுத்துக்கிறோம். கைஸ், பிச்சை எடுக்கிறத எவ்வளவு ஸ்டைலா எவ்வளவு மாடர்னா எடுக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். பிசிறித்தனம் பண்ணதெல்லாம் போதும். Are you ready? அது 1 கிராமா இருக்கலாம், இல்ல 1/2 கிராமா இருக்கலாம். பாஸ்டர், எனக்கு தங்கம் இல்ல, பணத்தை போடு. ஆமா கைஸ், கழுத்துல காதுல மூக்குல என்ன கிடக்குதோ கலட்டி உண்டியல்ல போட்டு போய் பிச்சை எடுங்க. அவரு பிரைவேட் ஜெட் வாங்கிட்டோம். நான் தானே, எனக்கான முன்னேற்றம் தானே. அப்ப நீ மக்கள் கண்டியர் போடலையா? அது நான் போடவே இல்லையா. எனக்கு தான் முன்னேற்றம் முன்னேற்றம் கோயில் ஒண்ணு இல்ல பாஸ்டர், செக்க போடு. ஒண்ணுமே இல்ல பாஸ்டர், நீயே காணிக்கப்பட்டிக்குள்ள விழுந்துரு. அவன் இன்னும் திருந்தலமாமா. காணிக்கைங்கிறது அவங்களா போடணும். அதுவும் இப்பெல்லாம் 10 ரூபா 20 ரூபா எல்லாம் காணிக்கை கிடையாது. போட்டா 1 கிராம் தங்கம், 1 கட்டு பணம், இல்ல செக் எழுதி போட்டுருங்க. இருந்தாலும் உனக்கு விசுவாசத்தோட போடுற எல்லாரும் அடுத்த தடவை நான் எங்க கூட்டத்துக்கு வரும்போது, ஆமா, போன தடவை வந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு காதல கிடக்கிறத புடிங்கிட்டு போனானே, அவன் வந்திருக்கானான்னு தேடி அலைவீங்க பாருங்க. பாத்துங்களா, இந்த ஏரியால தான் இருக்கா, அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். அடுத்த தடவை நான் எங்க கூட்டத்துக்கு வரும்போது ஒரு புதிய 100 மடங்கு ஆசீர்வாதத்தோட இங்க வந்து நிப்ப. யோ, ஆசீர்வாதத்தையே இவ்வளவு வைத்தறிச்சல்ல பண்றிய, எப்படியா நல்லா இருப்பாங்க? ரொம்ப வயிற்றுச்சல் புடிச்ச ஐரானே விளங்குமா? வேற ஐரியா பார்க்கலாமா? இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் நம்ம லிஸ்ட்லயே கொஞ்சம் ஸ்பெஷலுங்க. அப்படி என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. நீ என்ன செய்யணும்? காணிக்கு போனில அவ்வளவு 30 பேரும் கலந்துக்கணும். வந்திருக்கிற எல்லா 30 குடும்பமும் காணிக்கையில கலந்துக்கணுமா?
துட்டுங்க பணம் இல்லாம ஓட்டு வாங்க. ஆனா அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இந்த 3 பழத்தை தந்திருக்கிய இது என்ன கந்தசஷ்டி கலைக்கு இப்படி ஒண்ணு போட அப்படி ஒண்ணு போட இப்படி ஒண்ணு போடதுக்கா? என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் பின்னாடி அனுப்பிப்பீங்க. பாருங்க கைஸ், ஒரு பக்தர் ஒருத்தர் காணிக்கையா கொடுத்த பழத்தை கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம 4 மூளைக்கு ஒண்ணா தூக்கி விட்டு எறிஞ்சிட்டாப்ல. லட்சாதிபதினா நானும் லட்சாதிபதி, நீ கோடீஸ்வரன் நானும் கோடீஸ்வரன், பிச்சைக்கார பையனை சுட்டியோ? ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் பக்தர்கள் கொடுக்குற காசு மட்டும் நேரடியா ஆண்டவருக்கு போயிருமா. அதனால காதுல கிடக்கிறது கையில இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டணும். ஆனா அதே மாதிரி ஆண்டவருக்காக நான் ஒரு பழத்தை கொடுக்குறேன்னு கொடுத்தீங்கன்னா அப்ப ஆண்டவர் டென்ஷன் ஆயிருவாரு. என் பேரை சொல்லி பணம் வாங்குறியா? என் பேரை சொல்லி பணம் வாங்குறியா? வாங்க சொன்னா என்னதை கொடுக்கணும் குருவானவருக்கு காணிக்க போனில தெரிஞ்சிருக்கணும். சாரி, எனக்கு தெரியாது. மன்னிச்சிருங்கய்யா, மாத்தி கொடுத்துட்டாங்க. அவங்க செருப்பை கொடுத்துருக்கணும் பழத்துக்கு பதிலா. இந்த மாதிரி பாதிரியார்களுக்கெல்லாம் நீங்க காணிக்க போடக்கூடாது. ஒரு பக்தர் பக்தியோட எதை கொடுத்தாலும் ஏத்துக்கிறவர் தான் கடவுள். என் பேரை சொல்லி யார் பணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க. யார் பணம் தேவையில்ல. ஒரு பக்தரை சக மனுஷனையே மதிக்க தெரியாம கொடுத்த காணிக்கையை தூக்கி விட்டேறாப்ல. இவங்க கூப்பிட்டு தான் ஆண்டவர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்க போறார். எந்த ஊர் உனக்கு? உனக்கு எனக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஒரு சிங்கத்தை அசிங்கப்படுத்திட்டேடா நாயே. ஏடா இப்போ ஆவிக்குரிய போத உள்ள பேர் இந்த யாராவது ட்ரோல் வீடியோ பண்ணீங்கன்னா இதையும் சேர்த்து போடுங்க. உங்க சொல்ல என்னைக்கா தட்டிருக்கேனா? சரிண்ணே, உங்க விருப்பப்படியே செஞ்சிருவோம். 1 2 3 தன்ன தன்னா தன்னானா தன்ன தானா தன்னானா தன்ன தன்னா தன்னானா. ஏய், இத எங்கேயோ கேட்டிருக்கனே. இது தன்ன தன்னா தன்னானா தன்ன தானா தன்னானா. அவதாயா இவ. ஆஹா அண்ணே, வாரணம் ஆயிரம் பாட்டை கடைசியில தந்தா தந்தை தானேல அந்த நேவை மட்டும் தூக்கிட்டு தந்தா தந்தை தாவான். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. பழைய கில்லாடினே நீ. நீங்க தூங்குறதே இல்ல. கரெக்டா சொன்னீங்கண்ணே. நைட்டெல்லாம் தூங்காம நிறைய வேலை பார்க்கறாரு. உங்க வீட்டுல ஒண்ணுமே கிடையாது. இன்று முதல் உங்க வீட்டுல தேவ தூதர் மட்டும் தான் நிக்கிறான். அவன் ஏன் அங்க நிக்கிறான்? உங்க கூட பிறந்தவங்க யாராவது இறந்து போனாங்களா? எப்போ? 2 years. பிரதரா? என்ன எல்லாத்தையும் அவரே கேட்டுறாப்ல? எல்ஜப்ரா, ஐ நோ ஆண்டவர் என்ன சொல்லிட்டு தருகிறார். ஐநோவா? எல்லாத்தையும் அவர்கிட்டயே கேட்டுட்ட, அப்புறம் என்ன ஐநோ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? எல்ஜப்ரா, ஐ நோ ஆண்டவர் என்ன சொல்லிட்டு தருகிறார். ஆண்டவர் உன்ட்ட சொன்ன எல்லாத்தையும் நீ இல்ல சொல்லியிருக்கணும். எல்லாத்தையும் அவர்கிட்டயே கேட்பாராம். பிரதர் இருக்காரா, அவர் இறந்து போனாரா, எத்தனை வருஷம் ஆச்சு, எல்லாத்தையும் கேட்டுட்டு ஐநோ கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. எதுல இருந்தார் அவர்? ஆக்சிடென்ட். காட். நான் உங்களை பார்த்த உடனே ஆண்டவர் என்ன முதல்ல சொன்னது நீங்க தூங்கல. 1. 2வது 2 years and smashed. இதான் பார்த்தேன். எங்க பாத்தீங்க? ஹலோ, நான் பேட்டக்காரன், எல்லாரும் கேட்டுக்கிறேங்க. காலம் 8ல என் பார்ட்டிங்கிற பேர்ல சாவ பறக்க விடுற அந்த பயலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம்? எல்லாத்தையும் அவர்கிட்ட தானே கேட்டேன். ஏதாவது ஒரு விஷயம் அவராவே சொன்னாருன்னு சொல்லுங்க பாப்போம். அப்பா யோசிக்கிறாரு. அடுத்து என்ன கேட்கலாம்னு. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்க வீட்டு முன்னால 2 தேவ தூதர்கள் நிக்கிறத பாக்குறேன். அப்படியே உங்க ஞான திருஷ்டியை வச்சு அவர் வீடு எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க பாப்போம். முடியாது என்ன? ஏன்னா ஆண்டவர் அந்த அட்ரஸ் எல்லாம் சொல்லல. இவங்க முதல்ல பாஸ்டரா இல்ல ஜோசியக்காரங்களா? எடுத்தோன்னே நான் மேல வரல. ஆமா, படி ஏறி வந்திருப்பீங்க. சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. RSS அடி வாங்கியிருக்கேன் நான். வாய்ப்பு இருக்கு. அரெஸ்ட் பண்ணிருக்காங்க எங்களை. ஸ்டேஷன்ல போய் நிக்கிறான் அந்த இன்ஸ்பெக்டர் கேட்காரு, என்னடா மதம் மாத்திட்டு இருக்க நீ? சார், மதம் மாத்தல, இயேசு நல்லவர்னு சொல்ல வந்தேன். பாத்தியாடி பார்வதி, என் புள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? மதம் மாத்தல, இயேசு நல்லவர்னு சொல்ல வந்தேன். அடேங்கப்பா, இன்னும் ஒரு புத்திசாலித்தனம் பாருங்களேன் பிள்ளைக்கு. அதுக்கு பேர் தான் ஏன் மதம் மாத்துறது. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. வால் போஸ்ட் அடிக்க போயிருக்கேன். வால் போஸ்ட் அடிக்கும்போது கையில கிழிச்சு ரத்தம் வந்திருக்கு. எது? வால் போஸ்ட் ஓட்டுனா கையில ரத்தம் வருமா? இது என்னடா புது பொருளியா இருக்கு? இது எந்த ஊர்லடா? டிசைனா உருட்டுறாங்களையா? வால் போஸ்ட் நீங்க சுவத்துல பசைய தடவி பேப்பரை தூக்கி ஒட்ட போறீங்க. இதுல கையில ரத்தம் வர்றதுக்கு என்ன இருக்கு? கையில ரத்தம் வர்ற அளவுக்கு நீங்க வேற எதுவும் பண்ணீங்களா? நாங்கள் கனடா தேசத்திற்கு போன பொழுது இந்த அக்கா வந்துட்டாங்கல்ல சூப்பர்ல. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நாங்கள் ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோட்டல்ல வெகு நாட்கள் தங்கி இருந்தோம். மர்க்கா சொல்லு. ஹோட்டல்ல வெகு நாட்கள் தங்கி இருந்தோம். மர்க்கா சொல்லு. ஹோட்டல்ல வெகு நாட்கள் தங்கி இருந்தோம். பாருங்க மக்களே, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஏழை யாரு தெரியுமா? காரண்யா யூனிவர்சிட்டியோட ஓனர்.
ஆனா அக்கா எனக்கு ஒரு டவுட், நீங்க கனடா யுஎஸ் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிக்கு போகும்போது விசா ப்ராசஸ்லயே நீங்க அங்க போய் எங்க தங்க போறீங்க இதெல்லாம் விசாரிச்சுதான் விசாவே கொடுப்பான். அப்ப நீங்க தங்குறதுக்கு எந்த இடத்த ஃபில் பண்ணீங்க? பேசாதீங்க, மான பிரச்சனை. எப்படி வீட்டை வாங்க முடியும் என்று நாங்கள் தவித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வழியை எங்களுக்கு காட்டினார். அடம்பிடிக்கிறிய நீ. லோன் எடுத்து ஒரு அழகான வீட்டை வாங்கும்படி கர்த்தர் செய்தார். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? அக்கா கொஞ்சம் சின்ன ஊசியா வச்சு குத்துங்க, ரொம்ப பெருசா வச்சு குத்தாதீங்க, வலிக்குது காது. ஆமா நான் தெரியாம கேக்குறேன், எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்குனீங்க? நீங்க வெகு நாட்களா ஹோட்டல்ல தங்கின காசுக்கு ஒரு வீட்டையே வாங்கியிருக்கலாமே. அப்பவும் பாருங்க, நீங்க லோன் வாங்கி தானே வீடு வாங்கியிருக்கீங்க. இதுல ஆண்டவருக்கும் இந்த ப்ராசஸ்க்கு என்ன சம்பந்தம்? எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டிட்டாங்களே. ஒரு காரையும் கூட எங்களுக்கு வாங்கி கொடுத்தார். இன்னும் போலையா? பாருங்க கைஸ், வீட்டையும் வாங்கி கொடுத்து ஒரு காரையும் வாங்கி கொடுத்திருக்காரு ஆண்டவர். ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம், எல்லாமே இவங்க காசுல. அதுலயும் ஒரு சின்ன திருத்தம், இவங்க காசுனா இவங்க காசே இல்ல, மக்கள் கிட்ட காணிக்கையா வசூல் பண்ண காசு. ட்ரீம்ல ஒரு ஏஞ்சல் வந்து என்னிடத்துல சீக்கிரமா சொல்லு, உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல்லு என்று சொன்னான். எவன் சொன்னா? அவன் என்ன சொன்ன? மாடிப்படியிலிருந்து கீழே ஓடி போய் கார் பேம்ப்லெட் ஒன்று இருந்தது, காருடைய படத்தை காண்பித்து என்ன கலர் கார் வேண்டும் என்று கூட தேவதூதனிடத்துல சொன்னேன். அவன் உடனே அதை வாங்கி கொண்டு புறப்பட்டு போனான். பாருங்களேன், கனடாவுல தங்குறதுக்கே கஷ்டப்பட்ட ஒரு ஏழை குடும்பம் லோன் எடுத்து ஒரு வீட்டையும் வாங்கி தூங்கி எந்திரிச்சா என்ன கலர்ல கார் வேணும்னு கேட்கிற அளவுக்கு ஆயிருக்காங்க. ரொம்ப பணக்கார ஏழைங்களா இருப்பாங்க போலயே. உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது, உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். அடடா, ரொம்ப ஏழைங்க போட்டிருக்கு. அன்றைக்கு காலையில் எழுந்த உடனே சொன்னாங்க, உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும் இவாஞ்சலி? ஒரே ஆச்சரியம், என்ன தேவதூதனும் அப்படியே கேட்டானே என்று. நீ ஊர்த்தமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அம்மா பேசுறத பார்த்தா ஒரு யூனிவர்சிட்டியோட ஓனரு கனடா வரைக்கும் ஓரளவுக்கு வசதி இருக்கிறவங்க மாதிரியா பேசுறாங்க. ஏதோ கணவனை இழந்து 4 வீட்டுக்கு போய் 10 பாத்திரம் தேய்ச்சி 2 பிள்ளைங்களை படிக்க வைக்கிற ஒரு ஏழை தாய் மாதிரி பேசுறாங்க பாருங்களேன். ஏழைங்க நிம்மதியா 3 வேளை சாப்பிடுறோம், அது உனக்கு பொறுக்கலையா? ஓகே கைஸ், அடுத்ததா ஆண்டவர் வைத்தியசாலைக்கு போமா? என்ன தேடுறாங்க? வாங்க. இதுல பயங்கர பவர் இருக்கு, இத பிடிங்க. இதே மாதிரி தாங்க ஸ்கூல் படிக்கும் போது என் ஃப்ரெண்டு கிட்ட சீடியை வாங்கிட்டு இதே எனர்ஜியோட தான் நான் வீட்டுக்கு போனேன். சரி, இப்போ உங்களுக்கு கிட்னில வீக்கா இருக்குன்றாங்க, அதனால இங்க வலிக்குது. ரொம்ப பெருசா இருக்குது. ஏன்டா வயிறு இந்த வசனமா இருக்குது? ஏதாவது பழத்தை முழுசா அப்படியே முழுங்கிட்டியா? சாப்பிட்டா அப்படியே முப்பிக்கும். அப்படியே அது வேற ஒண்ணும் இல்லக்கா, நீங்க சாப்பிடும் போது உருளைக்கிழங்க முழுசா முழுங்கி இருப்பீங்க, அதுதான் அப்படி உருண்டையா போய் நிக்குது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது ஆட்டோமேட்டிக்கா டைஜஸ்ட் ஆகி போயிடும். டாக்டர்கிட்ட போனேன், அதுக்கு ஒரு கேப்சூல் மாத்திரை கொடுத்தாரு அந்த வலி நிக்கிறதுக்கு. அதை நான் போடவே இல்லைன்னு. போடல போடல கைஸ், டாக்டர் கொடுத்த கேப்சூலை போடவே இல்லையா? அப்புறம் எதுக்கு நீங்க டாக்டர்கிட்ட போனீங்க? இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. இத பிடிங்க, கிட்னிக்குள்ள இந்த பவர் இறங்குது. என்னாச்சு இந்த டிவிடி பிடிச்சோன்னு? வேற பேர் என்ன உள்ள இழுக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இந்த டிவிடிக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. எனக்கும் அதே டவுட் தான் பாஸ்டர், அந்த டிவிடிக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இப்ப அந்த வலி எல்லாம் போயிடுச்சு, செக் பண்ணுங்க. கிட்னில இருக்க எல்லாமே சரியாயிடுச்சு, கர்த்தர் உங்களை சுகப்படுத்திட்டாரு. அட பாவி, உன் முகரைய முடிச்சா கூட பார்க்கலடா. என்னடா ஒரு சீடியை கொடுத்து ஒரு கல்லடப்ப சரி பண்ணிட்டீங்க. நம்ம பாஸ்டர் அப்படிப்பட்ட ஒரு மேட்டர் அந்த சீடிக்குள்ள வச்சிருக்காரு. சாரேகாமா கார்வா, இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள். அந்த டிவிடியை கொண்டு போய் வைங்க, சீக்கிரம் வைங்க. இப்ப பாருங்க, வலி இல்ல கல்லு மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, சிம்பிள் மெத்தட் இதெல்லாம். என்னடா புத்தலாட்டாது? வலி இல்ல கல்லு மாதிரி இருக்கு. வலி இல்ல கல்லு மாதிரி இருக்கான், பாத்தீங்களா? நிசப்தம், மயான அமைதி. வந்திருக்கிறவங்களே கை தட்ட மாட்டேங்காங்க. வெரி குட், எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. சாரி பாஸ்டர், உங்களுக்கு வியாபாரம் பண்ண தெரியல, தொழில் எப்படி பண்ணணும்னு நம்ம அண்ணன் சொல்வாரு, கேட்டுக்கங்க. நான் சொன்னேன், என் நிழல்ல இன்னைக்கு பேய் ஓடும், என் நிழல்ல இன்னைக்கு ஹார்ட் வியாதி சுகமாகும். இதெல்லாம் உண்மையா? ஈலா விடுறாங்க. செம்ம மேட்டரா இருக்க. அப்ப பேசாம அண்ணன் அலே காத்துக்கிட்டு போய் ஆலமரம் மாதிரி நிப்பாட்டி வச்சிட்டோம் வைங்க, யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ அவங்க எல்லாம் வந்து நிழல்ல நின்னு சரி பண்ணிட்டு போயிருவாங்கல்ல. எங்க ஊர்ல தீமை திருவிழா வந்தா கட்டையை போட்டு எரிக்க மாட்டேன்டா, எங்க பாச குப்பரப்பட கூட திங்கு திங்குன்னு மிதிப்போம்டா. சார், இன்னையோட நம்ம ஆபரேஷன் பண்ணி அனுப்ப போறோம். இல்ல புரியல. நம்ம ஆண்டவர் வைத்தியசாலையிலேயே நம்ம ஆளுதான் ஸ்பெஷலிஸ்ட். நம்ம ஆள் எப்படி இந்த காதுல ஓட்டி இந்த காதுல உருவுறாருன்னு மட்டும் பாருங்க. இதோட சுவாமி இப்பயே முரட்டு குடியார் நாற்பம் இருக்க இந்த நாத்த நாகுது. பாவம் அந்த தம்பி மயங்கிட்டான் போல. கொடுங்க.
இதோட மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். அவன் ஒழுங்கா பேச மாட்டான் தானே சொன்னீங்களா? இப்ப பேசுவான் பாரு. நான் சொல்றது சொல்றேன். ஏசப்பா போகடா லவுடிக்கப்பா. ஏய் என்னங்கடா இது? நான் ஏதோ அந்த பையன் கண்ணுல பூணு ஊதி தூசி எடுத்து விட்டாருன்னு நினைச்சேன். பேச முடியாத பையனை பேச வச்சுட்டேன்றாரு. 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. அரஜான் வயிற்றுக்காக எப்படி எல்லாம் குரலி வித்த காட்ட வேண்டியதா இருக்கு பாருங்க மக்களே. சின்ன பையனா ஒரு 12-13 வயசு இருக்கும். அவனுக்கு வழுக்கனா எப்படி இருக்கும்? கையை வச்சு விட்டுருக்குறோம், அடுத்த நாளோ இல்ல அன்னைக்கு அப்பயே முடி வளர ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. அடடே சூப்பர் மேட்ராச்சே. ஆனா நீங்க இது வரைக்கும் உங்க தலையில கையே வச்சதில்ல போல. குளிக்கும் போது தலைக்கு சீக்கா போடும் போதாவது கை வைங்கன்னு. இவரால இவர் மண்டையிலேயே மசுர வளர்க்க முடியல. இவர் கை வச்சுதான் ஊர்ல உள்ள மண்டையில எல்லாம் மசுர வளருதான். ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். நல்லா கேக்குதா? ஆமா 10 வருஷமா இந்த காது சுத்தமா கேட்காதாங்க. கர்த்தர் இன்னைக்கு திறந்திருக்காங்க. கைஸ், எந்த அளவுக்கு மக்களை முட்டாளா நினைச்சிருந்தா இவ்வளவு சீப்பான மெத்தட்ல ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னா ஏமாறுற மக்கள் இருக்காங்க. இன்னும் நம்ம ஊர்ல மதங்கிற ஒரு விஷயத்தை வச்சு மக்களை ஈஸியா ஏமாத்தி போடலாம், காசு சம்பாரிச்சிடலாம். அதுதான் இப்போ ஒருத்தர் கிளம்புனாப்ல இல்ல நம்ம ஊர்ல அகோரி அந்த மாதிரி. சும்மா டைம் பாஸ். ஏமாறுற மக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி போலி சாமியார்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நாங்கெல்லாம் உஷார் ஆயிட்டோம்னா வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.